வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு காலை டிஃபனோ அல்லது நைட்டு டின்னருக்கோ வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் ரெசிபி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்ய போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்குது நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இது போல் ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்களும் ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய இந்த சாண்ட்விச் நிறைய வெரைட்டிஸில் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய முறையில் பண்ணுறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அடுத்ததாக தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இதே மாதிரி வெங்காயம் நறுக்கின மாதிரியே தக்காளியும் நறுக்கிடுங்க. ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டுக்கு வைக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். கடைசி எட்ஜஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளியை ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை தவா வச்சுருங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் போடுங்க. வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க அந்த ரவுண்ட் ஸ்லைஸாக இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இந்த பட்டரில் நம்ம போட்டுடலாம். லைட்டாக 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. அதே போல் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே பண்ணிடுங்க. 2 பக்கமும் லைட்டாக அப்படி டோஸ்ட் ஆகி அப்படி சுட்டு வந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இப்போது எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். இப்போ மறுபடியும் கொஞ்சம் போல் பட்டர் போட்டுருங்க. போட்டுட்டு ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ப்ரெட்டில் செய்கிறேன். 2 பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆள் 2 ப்ரெட் சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆயிருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போல் பட்டர் போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. முறுமுறுன்னு சாண்ட்விச்சுக்கு முறுமுறுன்னு டோஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும். இப்போது 2 ப்ரெட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் ஒரு ப்ரெட்டில் கொஞ்சம் போல் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா தடவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதை ஸ்லைஸை போட்டுட்டு கூடவே சீஸ் ஸ்லைஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மேலாப்பில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு தக்காளி துண்டை வச்சுட்டு மறுபடியும் ஒரு மேலே ப்ரெட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே இதை இது போல் வச்சுட்டு மறுபடியும் இது போல் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரெட்டை வச்சு மேலாப்பில் வச்சிட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அந்த சீஸ் உருகிறதுக்காக சூடேறினா தான் சீஸ் உருகும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான காலையில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்த்தாச்சு. இது பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.